சட்டப்பேரவைக்கு சக்கர நாற்காலியில் வந்து செல்லும் வகையில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு இருக்கை ஒதுக்கித் தர வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இதுபற்றி தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். திமுக தலைவருக்கு உரிய இடம் கொடுக்கவில்லை சட்டமன்றத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு கொடுமையான போராட்டம், அதுக்கு ஒரு வெளிநடப்பு, அதுக்கு ஒரு மாறி மாறி அறிக்கை, 2 நாட்களுக்குள்ள சபாநாயகர் பதில் சொல்லணும்லாம் சொல்லியிருந்தது. உரிய இடம் என்னன்னு நான் கேட்கிறேன். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஆயுதத்தில் கேட்டபோது நான் கேட்டேன், உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த உரிய இடம் திமுக தலைவருக்கு அப்படிங்கிறது எங்க, நீங்கள் ஒரு பரிந்துரை செய்ய முடியுமா? வாகனத்தை அவருடைய சக்கர நாற்காலியை திருப்பி உட்கார முடியாது. என்னுடைய ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு சட்டமன்றத்திலே முதலமைச்சருக்காக 2 இடங்கள் ஒதுக்கி இருக்கும் பொழுது எந்த சட்டமன்றத்திலே ஒரு உறுப்பினருக்கு 2 இடங்கள் ஒதுக்குவார்கள்? முதலமைச்சர் என்றால் ஒரு சலுகை, எதிர்க்கட்சி தலைவர் என்றால் இன்னொரு சலுகையா, முன்னாள் முதலமைச்சர் என்றால் இன்னொரு சலுகையா? ஜெயலலிதாவுக்கு 2 இடங்கள். நான் கேட்கறது உங்களுக்கு, நீங்க கூடுதலான சலுகை கேட்கலாம். அவருடைய உடம்பு முடியாத நிலைமை, அவருடைய நான் சொல்றது திமுக தலைமையுடைய கோரிக்கை அதீதம் என்று நான் கருதவில்லை. நான் கேட்பது எந்த இடம் நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க, இந்த இடத்துல கொடுங்க. நான் சொல்றேன், முன்னாள் முதலமைச்சருக்கு முதல் வரிசையிலே உள்ள நாற்காலிகளை சுருக்கி ஒரு இடம் ஏற்படுத்தி தர முடியாதா? திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சீட்டும், அதுக்கு அடுத்த திமுக தலைவருக்கு ஒரு சீட்டும் கொடுக்கலாம் சொல்றீங்களா? கொடுக்கலாம்ல. உங்களுடைய பரிந்துரை தான் கேட்கிறேன். என்னுடைய பரிந்துரை இல்ல, செய்ய வேண்டும் என்று இருந்தால் செய்யலாம் அல்லவா?